ஐயோ, இவ காலையில மீட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. தம்பி கோவமால உள்ள வந்துட்டு இருக்கு. அண்ணி என்ன நீ இது? உமா சொல்றதெல்லாம் உண்மையா? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதனாலும் பொறுமையா பேசிக்கலாம். அந்த திருட்டு பையனை மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு. இதுல அவன் பண்ண காரியத்துக்கு புல்லட் வேற கேக்குதா? புல்லட்டு அடி மாப்பிளைய இப்படி சந்தோஷமாவே வச்சிருக்கணும் முடி. அப்பதான் நம்ம விட்டு போனங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வராது. சரிம்மா சரிம்மா. அவர் மனசு கோன்ற மாதிரி நடந்துக்க கூடாது. வேற என்ன வேணும்னு கேளு. எது கேட்டாலும் மறுக்காத. அம்மா நான் செஞ்சு தரேன், நீ கொண்டு வந்து கொடு. சரிம்மா. மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லுங்க ஆண்டி. என்ன மாப்பிள்ள புதுசா ஆண்டின்னுக்கிட்டு? அத்தை அழகா கூப்பிடுங்க. ஐயோ ஆண்டி அதெல்லாம் அப்போ இப்போ உன் மருமகன் கேட்கறான் மேக்கிறான் கம்பெனியில வேலை பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலாக தானே கூப்பிடணும். நீங்கள் என்னோட ஆண்டி தான். சரி சரி மாப்பிள்ள, நீங்கள் என்ன எப்படி வேணால் கூப்பிடுங்க, எனக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? இனிமேல் இங்கேருந்து போவோம் அம்மா வீட்டுக்கு போகணும்னா சொல்ல மாட்டீங்க தானே? வேறு ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் நிவர்த்தி பண்ணி விட்டுறேன். நீங்கள் இங்கேருந்து போகணுங்கிற எண்ணம் துளி கூட உங்களுக்கு வரக்கூடாது. எல்லாம் ஓகே தான். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. மாப்பிள்ள என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுனாலும் நான் சரி பண்ணுறேன். ஒன்றுமில்ல, எனக்கு மரியாதை தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. உங்கள் பசங்க உங்கள் மருமக்கள்கெல்லாம் என்ன மதிக்கிறதே இல்லை. மரியாதை இல்லை, அது வீட்டில் இருக்கலாமா சொல்லுங்கள்? மரியாதை தலைவாசல் மரியாதைன்னு ஔவையாரே சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் எப்படி இங்கே இருக்குது? ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் அப்போ மாப்பிள்ள, இப்போலாம் யாரும் உங்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, நீங்கள் வேலைக்கு போலேங்கிற வருத்தத்தில் தான் அண்ணன் மாதிரி பேசியிருக்கோம். இப்போ தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுல, இனிமேல் யாரும் உங்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் பொறுப்பு. சரி சரி, நீங்கள் 2 பேரும் இம்பிட்டு தூரம் சொல்கிறீங்க, பார்ப்போம். மீறி உங்கள் அண்ணனோ அண்ணியோ என்ன ஏதாவது தரங்குறைவா மரியாதை குறைவா பேசினாங்க, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள கவலைப்படுறீங்க? நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். யாராவது உங்களை மரியாதை குறைவாக நடத்தட்டும், தரங்குறைவாக பேசட்டும், அவங்கள உண்டு இல்லை நான் பண்ணிவிடுறேன். நீங்கள் தைரியமாக இருங்க. என்ன ஆனாலும் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகிறேங்கிற முடிவை மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அம்பிட்டு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். எனக்கு நீங்களும் உங்கள் கௌரவமும் தான் மாப்பிள்ள முக்கியம். யார் வேணா வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஆமாம்மா, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏதாவது கூட குறைய பேசினா நீ தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் புருஷனை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. சரிடி சரிடி, எல்லாம் இந்த அம்மா பார்த்துக்கிறேன். நீ மாப்பிள்ள மனசு கொண்டாமல் நடந்துக்க, அம்பிட்டு தான் சொல்லுவேன். என்னி இந்த அம்மா பண்ணுற எதுவுமே சரியில்லை. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பூன்னு வைக்குது. காலைல வெறும் 50,000 கடனா கூட வயக்காட்டில் வேலை இருக்குன்னு 10 பைசா இல்லைடா மவனேனுச்சு. சரி பாவம் வயசான காலத்தில் அதுக்கு இருக்க பணத்தை நம்ம கேட்கக்கூடாதுன்னு வாயை முடிக்கிட்டு போய் வெளியே தெருவை வட்டிக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன். அவன் 8 வட்டி 9 வட்டின்னு என்னை போட்டு உயிர் எடுக்கான். ஆனால் இந்த அம்மா என்னென்னா மருமகனுக்கு தூக்கி 2 லட்சம் கொடுக்குதோ. இன்னைக்கு இந்த அம்மைக்கு இருக்கு. ஐயா காளையா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேளு. வந்தது வராதமா இவ்வளவு கோவமா நீ கேட்டோன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாத. நீ இதுக்கு மேல பொறுமையா இருந்தேன்னு வைங்களேன், என் தலையிலையும் சேர்த்து மிளகா அரைச்சிருவாங்க. ஏண்டி உமா, உனக்கு தான் நான் படிச்சு சொன்னேன்ல, அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத, பிறகு பொறுமையா சொல்லிக்கலான்னு. ஏமா ஏமா, என்ன காளையன் சத்தம் கேட்குது? அடி காளையன் கூப்பிட்றா, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் மாப்பிள்ளைக்கு பக்கமா இருந்து என்ன வேணும்னு பார்த்து பக்குவமா நடந்துக்க, சரியா? ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியலையே. காலை நம்பி வேற கோவமா இருக்கு. என்னதான் ஆக போதோ தெரியல. நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்பா. என்ன இவன் பார்த்தா கோவமா இருக்க மாதிரி இருக்கான்? என்னப்பா காளையா, வந்தது வராதமா கத்திட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏமா இந்த வீட்டில் என்னம்மா நடக்குது? ஏன் என்ன நடந்திருக்கு? ஏமா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு? நடத்துனதே நீங்கள் தானே, உண்மையை சொல்லுங்க. நீ எதை பற்றி கேட்குற? தலையும் புரியாமல் காலும் புரியாமல் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு எதுவும் கேட்காத. என்னன்னு புரியுற மாதிரி சொல்லி அப்புறம் கேளு. என்னம்மா இதெல்லாம்? உங்கள் மருமகனுக்கு 2 லட்ச ரூபா போட்டு புல்லட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நெசமா? ஓ அதுவா? ஆமாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன? கிழவிக்கு எம்பிட்டு திமிரு. ஆமா வாங்கி கொடுத்து நீ எம்பிட்டு தைரியமா பெத்த மகன் முன்னாடியே சொல்லுது. இதுக்கெல்லாம் காளைய நம்பி மாதிரி ஆளுதான் சரி. தம்பி விட்டு வாங்கட்டும், அப்பதான் அதெல்லாம் தெரிஞ்சோம். ஏம்மா என்னம்மா? ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார் விட்ட காசு தூக்கி யாருக்கு கொடுக்குறது? அவனுக்கு கொடுத்த வரைக்கும் போதாதா? இன்னும் மேற்கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம குடும்பம் என்ன ஆகிறது சொல்லுங்க? அடே காளையா, நான் என்ன வேணும்னா கொடுக்குறேன், எல்லாம் மாப்பிள்ளை சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துருவாரு. அவர் வேலைக்கு போக முடியல, வெயிலில் கடந்து போக முடியல, ரொம்ப தூரமாக இருக்குனாரு. சரின்னு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு புல்லட்டை வாங்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அவர் மாத சம்பளமே 1 லட்சம்டா. போக போக 2-3 வேற ஏறுமா. அவர்கிட்ட போய் இதெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா சொல்லு? யாரு அந்த திருட்டு பையன் சொன்னானா மாதம் 1 லட்சம் சம்பளம்னு? எந்த கம்பெனியில் 1 லட்சம் சம்பளம் தராங்க? இவனை இப்படியே விட்டா சரி வராது. இவனை ஒரு 2 தட்டு தட்டினாதான் வலிக்கு வருவான். ஏற்கனவே 5 லட்சம் பணத்தை தூக்கிட்டு வந்தா, அடுத்து புல்லட்டை. இவனுக்கு நீங்கள் கொடுக்குற இடம்தாமா எல்லாமே. இவனை நான் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணுறதா இல்லை. எங்கே அந்த அருவா பெரும்பயலுக்கு வந்த வாழ்வு பாரு.
ஏதோ தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டேன்னு பொறுமையா போனா ரொம்ப தான் போறான். காளையா நில்லுடா, மாப்பிள்ளை எதுவும் தப்பா எடுத்துக்க போறாரு. காளையா நில்லு. நீ புருஷனுக்கு வந்தது வராதமா எல்லாத்தையும் சொல்லி ஏத்தி விட்டுருக்க. அதான் என் பையன் அப்படி கடந்து கத்திட்டு தெரியும். உன்னை இரு வந்து பேசிக்கிறேன். காளையா நில்லுடா. இவனெல்லாம் 4 போடு போட்டாதான் திருந்துவான். 1 லட்ச ரூபா சம்பளமா? 1 லட்ச ரூபா எந்த கம்பெனில தூக்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி வா, என்ன ஏதுன்னு போய் ஒரு வார்த்தை பார்த்துட்டு வந்துருவான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அடே கோபாலு, என்னனே மாப்பிளம் கூட மரியாதை இல்லாம டே வா போங்கிற. இதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இதெல்லாம் முன்ன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். என் புருஷன் ஒன்றும் முன்ன மாதிரி வீட்டிலே வீட்டுக்கு போகாம சும்மா கிடையாது. அவர் மாசம் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அவரை வாடா போடான்னு சொல்றதெல்லாம் இதோட நிறுத்திக்க சொல்றேன். நான் சரியான கோவத்துல இருக்கேன். மரியாதையா நகர்ந்துரு சொல்லிட்டேன். கூர்க்க வந்த அம்பிட்டுதான். அட நிம்மி, நீயே உன் தரத்தை விட்டு இது மாதிரி பிச்சைக்கார பயல்களோட பேசிட்டு இருக்க. நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஹை கிளாஸ் பீப்புளோட மட்டும் தான் பேசணும். பிச்சைக்கார பயலுங்க இப்படிதான் சுத்திட்டு தெரியவானுங்க. என்னடா சொன்ன? என்னையா பிச்சைக்கார பையங்கிற? உன்ன கொள்ளாம விட மாட்டேன்டா. ஏண்டா எம்பிட்டு தைரியம் இருந்தா என் வீட்டு சோத்தையை தின்னுட்டு ஏற்கனவே 5 லட்சம் வாங்கி வச்சது இல்லாம இப்போ எங்க அம்மா கிட்ட சாட மடையா பேசி புல்லட் ஆட்டையை போட பார்ப்பேன். உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. இன்னைக்கு உன் குடலை உருப்பி மாலையா போடல நான் காலையே இல்லடா. அண்ணே அடே காளையா என்ன பண்ற? என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. யாரும் ஒரு வார்த்தை பேசாதீங்க. போனா போகுது தங்கச்சிக்காகன்னு பார்த்து இந்த பையன் ஆட்டம் அதிகமாகிக்கிட்டே போகுது. என் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன். இனிமே இவன் உயிரோட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். இனிமே இவனை வீட்டுக்குள்ள விட்டோம், வீடு மட்டும் இல்ல நாட்டையும் சேர்த்து ஒழிச்சு விட்டுருவான். இவனெல்லாம் வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். அடே கோபாலு, இன்னையோட உன் கதை முடிஞ்சிருச்சுடா. என்னங்க நானும் போனா போகுதுன்னு பொறுமையா போனா நீ ஏரியில மிதிக்கிற. ஒரு அளவுதான். இந்த காளையனோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. தாண்டினிய நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போனா போது எங்க அம்மா உயிரை காப்பாத்துறியன்னு வீட்டுக்குள்ள விட்டேன். இல்ல எங்க அண்ணி மட்டும் மனசு வைக்கல, நீ ஜெயிலுக்குள்ள இந்நேரம் கழிதான் நின்றுட்டு கிடக்கணும். ஏதோ போனா போகுதுன்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு இந்த வீட்டுக்கு காட்டுற நன்றியாது? திருட்டு பயே, உன்னெல்லாம் இம்புட்டு நாள் உயிரோட விட்டேன் தெரியுமா? என்ன சொல்லணும்டா மச்சான்? எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். கத்தி எடுங்க. அடியே நிம்மி சொல்லுடி. நீ கத்தி எடுன குறுக்க வந்த உன்னையும் சேர்த்து ஒரு போட போட்டுருவேன். என்னம்மா இதெல்லாம்? நீ ஏதோ பையனுக்கு எடுத்து சொல்லு. முதல்ல அந்த கத்தியை கீழே இறக்க சொல்லுமா. அடே திருட்டு பயலே, உன் சாவி என் கையில தான்டா. உன்ன